குழந்தை தூங்கிருச்சு. இனிமே ப்ராப்ளமே இல்ல. சீக்கிரமா வந்தாலும் மிட் நைட் மசாலா தான். மணி 11 ஆச்சு. ஒருவேளை அம்மா கூட படிச்சாலோ சான்ஸை விடவே கூடாது. சொல்லு இந்த வான் சொல்றல. புருஷன் ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டே இருக்கான். என்ன எதுவும் கேட்டுவாங்க. அத்தை சாப்பாடு எல்லாம் போட்டுட்டேன். குடிக்கிறதுக்கு பாலையும் எடுத்து வச்சுட்டேன். குழந்தையும் பக்கத்துல படுக்க வச்சுட்டேன். பாலை குடிச்சிட்டு பேசாம தூங்க வேண்டியதானே. அதனே நடுவில் வந்து போன போன உஷு உஷுன்ட்டு என்னதான் கேட்டுட்டு வாயேன். நான் போற மாதிரி இல்ல அத்தை. என்னதான் சொல்றேன்னு பாரு. அத்தை இப்ப நான் போனேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்ம ஏகாதசி விரதெல்லாம் கெட்டு போயிடும். ஐயோ இப்படிதான் கொஞ்ச நேரம் போனா போனன்னு கத்திட்டு பாரு, அப்புறம் விட்டுருவாரு. நீங்க தூங்குற மாதிரி நடிங்க. கூப்பிடுறல, கூப்பிடுறது காதுல விழல. நல்லாவே விழுந்தது. அவ காதுல மட்டும் இல்லடா, என் காதுல இருந்தா விழுந்தது. உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 2 நிபந்தனை போடணும்னு சொன்னில்ல, அதே மாதிரி நானும் 2 நிபந்தனை போடணும்னு நினைச்சேன். மறந்தே போயிட்டேன். ஏகாதசி சிவராத்திரி 2 நாளைக்கு நாங்க விரதம் இருந்து சாமி கும்பிடுவோம். இன்னைக்கு ஏகாதசி, நாங்க விரதம் இருந்து சாமி கும்பிடுவோம். எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதடா. போடா போய் படுத்துங்க. போடா. ஐயோ நான் வர மாட்டேப்பா. உங்க கூட வந்தா உங்க உடம்பு வலியில எனக்கு வந்துடும். அதனால பேசாம வாழை சுருட்டிட்டு போய் படுத்து தூங்குங்க. மரத்துல தாவறதுல கல்யாணம் பண்ணிட்டு அப்படிதான். சத்தமா தான் சொல்ல, நானும் தான் என்னன்னு கேட்டுக்கிறேன். கேட்க வேண்டியவங்களுக்கே கேட்கல. நீ ஏமா என் நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்க? இதுக்கு ஏகாதசி, எனக்கு ஏக பசி. நான் யார்ட்டு போய் சொல்லுவேன்? இதுக்கு ஒரே வழி, இப்படி முடிச்சுட்டு செத்து போனவங்க தைரியத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கையில தான் நீ இருக்கிற தைரியத்துல அந்த ஆறுமுகத்தை பழிவாங்கணும்னு ஒவ்வொரு தடவையும் துடிச்சேன். ஆனா அத்தனை தடவையும் அவன் என்கிட்ட தப்பிச்சிட்டான். இந்த தடவை நான் போற திட்டத்துல இருந்து அவன் தப்பிக்கவே கூடாது. இந்த திட்டத்துக்கு நீதான் எனக்கு உறுதுணையா இருந்து வழிகாட்டணும். யாரு யாரு? புவனா, நான் தான். முருகா நீயா? நானேதான். புவனா, நான் சொல்றது கவனமா கேட்டுக்க. நாளைக்கு உன் புருஷனுக்கு ஒரு கண்டம் இருக்கு. கண்டமா? முருகா என்ன சொல்ற? பயப்படாத. அவனுக்கு நவகிரகம் தான் சரியில்லையே தவிர என்னுடைய அனுகிரகம் அவனை காப்பாத்திடும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் முருகா? எதுக்கும் நாளைக்கு காலையில 9 மணிக்கு மேல அவனை வெளியில விடாம பாத்துக்கோ. மத்ததை நான் பாத்துக்கிறேன். அப்படியே செய்யறேன் முருகா. முருகா 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 அப்படி முருகா, இது என்ன சோதனை? இதான் பக்கபலமா இருந்து என் மங்கலியத்தை காப்பாற்றணும். அத்தை அத்தை அத்தை. என்னம்மா என்னாச்சு? நடுராத்திரில தூங்காம உட்காந்துருக்கே, என்னம்மா ஆச்சு? என்ன ஆச்சு சொல்லுமா. அத்தை அது வந்து அத்தை. என்னம்மா போனா என்ன ஆச்சு? சொல்லுமா சொல்லுமா. சொல்றேன் அத்தை சொல்றேன். முருகன் என் கனவுல வந்து அவருக்கு ஒரு கண்டம் இருக்குன்னு சொன்னாரு அத்தை. என்னது கண்டமா? ஏமகனுக்கா? ஆமா அத்தை. அதனால நாளைக்கு காலையில 9 மணிக்கு மேல அவர் எங்க வெளியில அனுப்ப வேண்டாம்னு சொன்னாரு. அப்புறம் முருகனே காப்பாத்துறேன்னு சொன்னாரு. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதாம்பா எனக்கு பயமா இருக்கு. அவனை இப்படியாச்சும் வெளியே போக விடாம தடுத்து நிறுத்தணுமே. அம்மா என்னம்மா செய்யறது? உழைப்புதான் தெய்வம். கோயிலுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கல்லு மண்ணுன்னு சொல்றவரு போய் இப்ப வெளியில போகாதீங்கன்னு சொல்ல முடியும்? அது மட்டும் இல்ல, இப்படி தெய்வம் நேர்ல வந்து சொல்லுச்சுன்னு சொன்னா கண்டிப்பா அவர் நம்பவே மாட்டாரு. நம்மளெல்லாம் பைத்தியக்காரங்கன்னு சொல்வாரு.
இப்படி இருக்கும்போது அவரை எப்படி இப்ப வெளியில அனுப்பாம தடுத்து நிறுத்த முடியும்? அம்மாடி, நடந்ததை சொன்னா அவன் நம்ப மாட்டான். அதுக்காக நாம சும்மா இருக்க முடியாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த குறிப்பிட்ட சமயத்துல அவனை வெளியே போக விடாம நீதான் பாத்துக்கணும். கடவுள் தேவையில்லை தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருந்தானே, அந்த கடவுளே நேரம் வந்து நான் வந்து காப்பாத்துறேன்னு சொல்லியிருக்காரு. அம்மாடி, அதுக்கெல்லாம் காரணம் நீ பொண்டாட்டியா வந்து வச்சிருக்கியே, அந்த பாக்கியம் தான் அம்மா, அந்த பாக்கியம் தான். அம்மாடி, எது எப்படி இருந்தாலும் எல்லாம் காலம்பரம் பாத்துக்கலாம். நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ பேசாம படு, தூங்குமா, படு. அப்பனே முருகா. புவனா, புவனா, என்ன சார்? காலம்பரம் டிஃபன் சாப்பிட்டானா? பசிக்குதுன்னாரு, நேரு தொழில் கொடுத்து முடிச்சுட்டேன் சார். குடுத்துட்டியா? அடி பாவி மகளே, காரியத்தை கெடுத்து விட்டியே. சாப்பிட்டானா புருன்னு வெளியே போயிருவானே. கொஞ்சம் இருந்த பாரு. அவனை வெளியே போக விடாம தடுத்து நிறுத்தணுமே, எப்படி? அது என்ன செய்யுதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல அத்தை. 3 இட்லியா சாப்பிடுற? 4ல இருந்து 1.5 தான். ஊரை பக்கத்துல ஒரு 15 கிரவுண்டு சீப்பா வருது. நான் உடனே லாயரை பார்த்து பணத்தை கொடுத்துறேன். ஏன்னா பார்ட்டி அமெரிக்காவா, நாளைக்கு அமெரிக்கா போறதான். இல்லன்னா ஊரை பக்கத்துல இடம் வாங்கிறதுக்கு நான் அமெரிக்கா போயிட்டு இருக்கோம். ஐயோ, வெளியே போறேன்னு சொல்றானே, இப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணுமே. முருகா, நீ தானே காப்பாத்தணும். முடிஞ்சதுக்கு நம்மளை காப்பாத்தணும். ஒண்ணும் இல்ல, நீ ரொம்ப டார்ச்சர் பண்ற. போனா அது ரொம்ப சூட் கேஸ் இருக்கு. எடுத்துமா. இப்ப வரீங்க. இது எத்தனை இட்லி தெரியுமா? 3. ஏன் இந்த பிள்ளைய பார்த்து கண்ணு வைக்கிற? பேசாம போடா. அந்த இடத்த வாங்கறதுக்கு நிறைய பேர் போட்டி. அதனாலதான் முன்னாடியே பணம் கொடுத்துலாம் பாக்குறேன். ஏய், போடா. என்னாச்சு? என்னாச்சு? டேய், என்னடா முதல் பிள்ளைக்கு 4 வயசு கூட ஆகல, அதுக்குள்ள என்னடா அவசரம்? அம்மா, இந்த மயக்கத்துக்காரன் நான் இல்லம்மா, நீதான். நான்தான். என்ன ஒன்னும் விருத மயத்த காய போட்டா ஒட்டி கொடுத்துக்க முடியல, மயக்கம் போட்டா. என்ன சொல்ற? என்ன பார்த்த? போனா போனா இதுக்குதான் விரதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது. முதல்ல எவ்வளவு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ. விரதம் இருந்தா உடம்பு ஒண்ணு கெட்டு போகாது. அது வயிற்றுக்கு நல்லது, குடலுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. நீ சொல்றத பார்த்தா இப்ப நாட்டுல பிச்சைக்காரங்க ஆரோக்கியமா இருக்காங்களா? புரியாம பேசுறதுமா. இது சாதாரண மயக்கம் தான். ஹாஸ்பிட்டல் போனா எல்லாம் சரியாயிரும். ஆனா நான் போற பிசினஸ் இருக்க ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு விட்டுன்னு வச்சுக்க, வேற எவனா கொத்தி போயிடுவான். நான் போயிட்டு வந்துடுறேன். சார், நீ ஒண்ணு பண்ணு. நான் கோபால கூப்பிட்டு ஒரு கால் டாக்ஸி குடிச்சு ஒரு டாக்டர் கூட்டு போயிட்டு வந்து. இல்லடா, ராத்திரி போய் லோலோன்னு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறியே, யாருக்காக? எங்களுக்கு தானே. உங்களுக்கு உடம்பு சரியா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போடான்னு சொன்னா அதை விட்டுட்டு வேலை ஏன்டா அலைஞ்சு தொலைற? இதுல டாக்டர் வீட்டுக்கு யார் வேணாலும் கூட்டு போலாமா? ஆனா இந்த பிசினஸ்க்கு நான் தான் போகணும். அத்தா, வாங்கடா வாங்க. வந்து இந்த அநியாயத்தை என்னன்னு கேளுங்க. அன்னைக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கிறாங்க? உங்க அன்னைக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட கூட்டு போக மாட்டானா, வேலையை தான் பாப்பானா. அண்ணே, நீங்க பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் நான் பாக்குறேனே. என்னென்ன செய்யணும் சொல்லுங்கண்ணே, நான் போறேன். ஏன்டா அவசரமா போறேன்னு சொல்றேன், போயிட்டு வர்றேன்னு சொல்லேன்டா. ஐயோ அம்மா, உன் சென்டிமெண்ட்டுக்கு அளவே எல்லாம் போச்சு. சென்டிமெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏய், இதுல பணம் இருக்கு, எடுத்து வக்கீல்கிட்ட கொடுத்து உடனே டாக்குமெண்ட் வேணும். அவ்வளவுதானே, நான் போறேன். நீ என்ன வேடி பார்த்துட்டு இருக்க? போய் டாக்டர் கொடுப்பான். ஏமா, எதனா வாந்தி எடுத்தாலா? என்ன கேளு. இல்ல, என் மேல எனக்கு டவுட்டா இருக்கு, அதை கிளியர் பண்ணிட்டேன். இங்க வா, உம்மாளுக்கு நான் பயந்த மாதிரி ஒண்ணும் நடக்கல.